صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேக் நாயகம் அவர்களுடைய புனிதமிக்க தொடர்பை நமக்கெல்லாம் பாக்கியமாக வழங்கி அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக்கிலேயும் அவர்களின் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை பிச்சையாக தந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இம்மையிலும் அருமையிலும் சுவனத்திலும் என்றென்றும் நமது ஷேக் நாயகம் அவர்களுடைய உண்மை குலாம்களாக உண்மை காதலர்களாக அவர்களுடைய முழு திருப்தியையும் பெற்ற நிலையில் அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கில் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தன் கருணை பிச்சையினால் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். ஏன் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன்? அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லா என்ற இந்த திரு கலிமாவினுடைய விளக்கம் இருக்கேம்மா, இது சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த துனியாவை யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். தான் விரும்பியவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இந்த திரு கலிமாவையும் அதனுடைய விளக்கங்களையும் அல்லாஹுதான் இலாகாக இருக்கிறான் என்ற இந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாரை விரும்புகிறானோ, அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பாக்கியத்தை கொடுப்பாமா. ஏன்னா இந்த அல்லாஹ் இலாகுவாக இருக்கிறான் என்பது சாதாரண நிஅமத் அல்ல. அல்லாஹுவை இலாகுவாக நாம் விளங்கி விடுவது, அல்லாஹுதான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறான், என்னுடனே ஐனாக இருந்து, என்னுடன் மட்டுமல்ல ஒவ்வொரு வஸ்துவிலும் ஐனாக இருந்து அல்லாஹுதான் என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாகாக இருக்கிறான் என்று ஒரு அந்த ஞான அகமியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஞான ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னை தான் நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் அல்லாஹுவை இலாகாக ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது இருக்குதேம்மா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையெல்லாம் அவனுடைய நேசத்தை கொண்டு பொறுக்கி எடுத்து கொண்டான் என்பதற்குரிய அடையாளம். வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி மையஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத் எனும் அருளிலே தான் நாடியவர்களை மட்டும்தான் அல்லாஹு தஆலா பொறுக்கி எடுத்துக்கிடுவான். என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை எல்லா உலமாக்களும் சொல்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாதுப்பா அப்படின்னு எல்லா உலமாக்களும் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுவை ஏன் வணங்க வேண்டும் என்று தெரியாமல் வணங்கி கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. எப்போ நமக்கு ஷேகுமார்களுடைய தொடர்பு அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்தானோ, எஜமானுடைய நசரை முபாரக் எப்பொழுது நம்மீது பட்டதோ, அவர்களுடைய புனிதமிக்க கரத்தை எப்பொழுது அல்லாஹு தஆலா தொடக்கூடிய பாக்கியம் நமக்கு அல்லாஹ் பிச்சையாக கொடுத்தானோ, அப்போ தான் விளங்குச்சு ஏன் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவனையன்றி வேறு யாரும் நமது தேவைகளை அணுவத்தனையும் இது நாள் வரை பூர்த்தி செய்ததும் இல்லை, இனிமேலும் பூர்த்தி செய்யவே முடியாது. எனவேதான் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஷேகநாயத்துடைய சூரத்திலிருந்து நமக்கு விளக்கி கொடுத்தான். ஏன் அப்படின்னு சொன்னாமா, லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் என்று சொன்னால் டிக்ஷனரி மீனிங் என்ன? மஅபூத், வணக்கத்திற்கு உரியவன் என்று பொருள். இலாஹ் என்பதற்கு இஸ்திலாஹி புழக்க பாஷையிலே இலாஹ் என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, ஹாஜத் ரவா,
தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். குர்ஆன் என்பது அரபு மக்களினுடைய பாஷையில் தான் இறங்குச்சு. அரபு மக்களிடத்திலே இலாஹ் என்பதற்கு அவர்கள் புழக்கத்திலே வைத்திருந்த அர்த்தம் என்ன? ஹாஜத்ரவா, நமது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். முஹ்தாஜ் இலைஹி, யாரின் பக்கம் நமது தேவைகளுக்காக நாம் முன்னோக்குகிறோமோ, யாரின் பக்கம் நம் தேவைகளுக்காக நாம் திரும்புகிறோமோ அவனுக்கு இலாஹ் என்று அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ தான் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேக் நாயத்துடைய தொடர்பில் அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறான். சிறிய தேவைகளை மட்டும் சிறுசு பெரிதென்று அல்லாஹு தஆலா பார்க்காமல் பெரிய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். சிறிய சிறிய தேவைகளை எல்லாம் நாமே பூர்த்தி செய்து கொள்கிறோம், நமது உறவுகள் பூர்த்தி செய்கிறார்கள் என்றல்ல. சிறிய தேவையாக இருந்தாலும் சரி, அணு தேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் பூர்த்தி செய்கிறான். அதுவும் நம்மோடு ஐனாக இருந்து பூர்த்தி செய்கிறான் என்ற இந்த திரு கலிமாவினுடைய விளக்கத்தை இந்த அகில உலகத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் எனது ஷேக் நாயகம் தான். அல்லாஹு தஆலா அதுதான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா வ கூனூ மஅஸ் சாதிகீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இறையச்சம் தக்வா செய்யுங்கள், இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். எப்பொழுது நாம் ஆக முடியும்? வ கூனூ மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களுடனே நம்பிக்கையாளர்களுடனே ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நாம் இருந்தால்தான் நமது தக்வா என்பது பாதுகாக்கப்படும். நமது தக்வா எப்பொழுது பாதுகாக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமது ஈமான் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்களுடைய நேசர், உங்களுடைய பிரியத்திற்குரியவர்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகள், உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ், அல்லாஹுவும் வ ரசூலுஹு, அல்லாஹினுடைய தூதரும் தான். வல்லதீன ஆமனு, இன்னும் ஈமான் கொண்டவர்கள். எப்படியாப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் தெரியுமா? அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யுஊதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன், தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து, எப்பொழுது அல்லாஹுவை இலாகாக ஆக்கவில்லை என்று சொன்னால் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியாது. ஏன்? இந்த கடைதான் என் தேவைகளை பூர்த்தி செய்யும், இந்த உணவு இந்த வியாபாரம் தான் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்று ஒருவன் எண்ணினானே ஆனால் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்பட்டாலும் பள்ளிக்கு போக மாட்டான். அப்போ அல்லாஹுவை இலாகாக ஆக்கி யார் தொழுகையை நிலைநாட்டி வருகிறார்களோ, இந்த காசோ பணமோ எதுவும் எனக்கு சொந்தமானது அல்ல, இது அனைத்திற்கும் அல்லாஹுதான் மாலிக்காக இருக்கிறான், சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹுவை இலாகாக ஆக்கி வாழ்பவர்கள்தான் ஜகாத்தை பரிபூர்ணமாக கொடுப்பார்கள். யார் ஜகாத்தை கொடுத்து வஹும் ராகிஊன், அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்கிறார்களோ அத்தகைய முஃமின்கள் தான் உங்களுடைய நேசர்கள், உங்களுடைய பிரியத்திற்குரியவர்கள், பொறுப்புதாரிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியாப்பட்டவர்களை நாம் துனியாவில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஷேகுமார்களை தான் பார்க்க முடியும் அன்பானவர்களே. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது தோழமை யாருடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான்? ஷேகுமார்களுடனே நமது தோழமை இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்பொழுது அவர்களுடைய சுஹபத்திலேயே நாம் இருக்கிறோமோ, அப்போ அவர்கள் நம்மை எவ்வாறு பார்க்கிறார்கள்? நம்மை ஜாத்தில் அதமாக, சிஃபாத்தில் நாகிஸாக, அஃஆலில் மஜ்பூராக, ஆசாரில் முஹ்தாஜாக நம்மை பார்க்கும் பொழுது நம்மை சைஃபராகத்தான் பார்ப்பாங்க. இந்த ஜீரோவில், இந்த ஒன்றுமில்லாத அதத்தில் மௌஜூதாக இருப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா ஹக் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் இந்த சூரத்தில் வந்திருக்கிறான். அப்துர் ரஹ்மான் மௌலா, ஹன்சிக் மௌலா, இப்படியாக நம்மளை நாம பார்த்த காலங்கள் ஒன்று இருந்துச்சு. நம்மை மற்றவர்களும் எப்படி பார்ப்பாங்க? அண்ணனாக, தம்பியாக, சொந்தக்காரராக இப்படித்தான் பார்ப்பார்கள். மாணவராக, உஸ்தாதாகத்தான் பார்ப்பார்கள். நம்மில் ஹக்கை சேர்த்து பார்ப்பவர்கள் யார்? ஷேகுமார்கள் தான். எப்பொழுது நம்மில் ஹக்கை, எந்த வஸ்துவிலே ஹக்கை சேர்த்து பார்க்கப்படுகிறதோ அந்த வஸ்து மர்ஹூமாக அல்லாஹ்வினுடைய அருளிற்கு பாத்திரமானதாக ஆகிவிடும். நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் யாருடைய பார்வையில் நாம் அமர வேண்டும்? ஷேகுமார்களுடைய நசரில் உட்காரணும். இதே நேர் மாற்றமாக நம்மை பார்க்கும் பொழுது அண்ணனாக, தம்பியாக, உறவாக இப்படியாக யாராவது அல்லாஹ்வை மறந்து பார்ப்பார்களேயானால் அது மல்ஊன், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியதாக போயிடும். இன்ன துனியா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் வ மா ஃபீஹா, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த துனியா என்பது அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியது. அதிலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவைகள். இல்லா திக்ருல்லாஹ்,
அல்லாஹினுடைய திக்ரை தவிர, வமா வாலாஹு அல்லாஹினுடைய திக்ருக்கு துணை புரியக்கூடிய அந்த கருவிகள் இருக்கிறது அல்லவா, அவைகளும் அல்லாஹினுடைய அருளிற்கு பாத்திரமானவைகள், அவைகளை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நாம் எல்லாம் எப்படி ஆயிடுறோம்? ஷேகுமார்கள் முன்னாடி உட்காரும் பொழுது லா இலாஹ இல்லல்லா, லா மௌஜூது இல்லல்லா, யாரெல்லாம் இந்த வஸ்து இந்த நபருடைய தோற்றத்திலே நீதான் காட்சி அளிக்கிறாய், சர்சே சராப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீதான் மௌஜூதா இருக்கிற ரப்பே, ரப்பே அவர்கிட்ட வெளியாகக்கூடிய பசாரத்து உனக்கு சொந்தமானது அல்ல, அவர் அம்மா குருடராகத்தான் இருக்கிறார், அவரில் பசீராக இருக்கக்கூடிய நீதான் அந்த பசாரத்தை வெளிப்படுத்துகிறாய், அவர் அசம்மு செவிடராகத்தான் இருக்கிறார், சமீ ஆகிய நீதான் அவருடன் ஐனாக இருந்து சமாஅத்தை வெளிப்படுத்துகிறாய், அவருடைய தன்மை என்பது ஊமை தன்மையாக அபுக்கமாக அவர் இருக்கிறார், அவரிலிருந்து கலீமாகிய நீதான் கலாமை வெளியாக்குகிறாய் என்று நம்மில் எதையும் நமக்கு சொந்தமாக ஆக்காமல் யாருக்கு சொந்தமானதோ அந்த ஹக்கை நம்மில் சேர்த்து பார்ப்பவர்கள் தான் ஷேகுமார்கள். எப்போ நம்ம அவர்களுடைய பார்வையில் போய் நம்ம உட்கார்ந்துடுறோமோ, நாம் அல்லாஹ்வை மறந்து கஃப்லத்தில் இருந்தாலும் கூட நம்மில் அவர்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக் படும் காலமெல்லாம் என்னவாகும்? நாம் அல்லாஹினுடைய அருளிற்கு பாத்திரமாக ஆகிவிடுவோம். எப்பொழுது அவர்களுடைய நசரே முபாரக் நம்மீது பட்டு விடுகிறதோ நமக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய கல்விலே ஜிக்ரை அல்லாஹு தஆலா ஜாரியாக்கிடுவான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வகூனு மஅ ஸாதிகீன், ஒக்கூனு அவர்களுடனே இருந்து கொண்டே இருங்கள், போனமா பார்த்தமா வந்தமான்னு இல்லாமல் அவர்களுடைய நசரே முபாரக்கிலேயே இருப்பதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பு எல்லாம் நம்ம கேட்காமலே பிச்சையாக கொடுத்தான். இப்போ நம்ம அல்லாட்ட கேட்போம், யாரெல்லாம் நம்ம ஷேகுமாருடைய தொடர்பை நீயே இஸ்திகாமத்தை ஆக்கி ரப்பே, காயும் தாயுமாக அவருடைய புனிதமிக்க நசரே முபாரக்கில் இருப்பதற்கு தௌஃபீக் செய்யல்லா, ஜிஸ்மன் கல்பன் ரூஹன் சிர்ரன் அவர்களுடனே இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரப்பே, அவர்களை ஜாத்தி முஹப்பத் அவர்களை அவர்களுக்காக உனக்காக நேசிப்பதற்கு தௌஃபீக் செய்யல்லா. அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளின் காரணமாக உன்னுடைய நல்லடியார்களுடைய எங்களுடைய ஷேகுமார்களுடைய தர்பாரை விட்டு எங்களை தூரமாக்கிறாத ரப்பே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஷேகநாயகம் அவர்களுக்கும் அவருடைய காந்தான் அனைவர்களுடைய அந்தஸ்தையும் எல்லாம் மென்மேலும் உயர்த்துவானாக. நம்மையும் நமது காந்தானையும் அவர்களுக்கும் அவருடைய காந்தானுக்கும் உண்மையுமே காதிம்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.